சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் கட்சி மாறி கூட்டணி வைக்கும் பச்சோந்தி கட்சி பாமக என நடிகை விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை ஆதரித்து நடிகை விந்தியா திண்டிவனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி எனவும் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அடிக்கடி கட்சி மாறி கூட்டணி வைக்கும் பச்சோந்தி எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் மனைவிக்கு 5 ரூபாய் மணியாடர் அனுப்பிய கருணாநிதி இன்று கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வந்தது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மரத்தை வெட்டினாங்க, அப்புறம் மனுஷனை வெட்டினாங்க, இப்போ போஸ்டர் ஒட்டுறாங்க. ஒண்ணு வெட்டுறாங்க இல்ல ஒட்டுறாங்க. இதுதான் பாமக. கூட்டணிக்கு ஓகேன்னு சொன்னா ஓவரா ஒட்டுவாங்க, கூட்டணி வேணான்னு சொன்னா இஷ்டத்துக்கு திட்டுவாங்க, எதிர்த்து நின்னா வெட்டுவாங்க. இவங்க ஜாதி கட்சி இல்லையா? அவங்க வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியும் இது ஜாதி கட்சியா இல்லையா. கொள்கையை வளர்த்து கட்சியை நடத்துறவங்களுக்கு நடுவுல குடிசையை எரிச்சு கட்சியை நடத்துறவங்க இவங்க மட்டும்தான். அடுக்கடுக்க 1000 சத்தியம் பண்ணிட்டு ஒண்ணு கூட நிறைவேற்றாம சொல்றது செய்யும் தலைவர்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்துறது இவங்க மட்டும்தான். அதுதான் பாமக என்கிற பாசமகன் கட்சி. அரசியலை வியாபாரமாக்கி சொந்த இன மக்களையே வியாபார சரக்காக்கி சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பேரம் பேசி மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிற பச்சோந்தி கட்சி. இதுல சில பேர் தண்ணி குதிரையை நம்பி தேர்தல்ல இறங்கிட்டாங்க. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அப்படி வாழ்றவன் தான் தலைவர். ஆனா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடந்தா மாலை விழாது, அவரே விடுவார். இதுல அவர் நம்ம அம்மா மாதிரி நடந்து காட்டுறாரா, கிண்டல் பண்றாரா? அவர் நடக்கலாம் தேவையில்லை, எங்கே ஆடாம அசையாம ஒரு 5 நிமிஷம் ஸ்டடியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம். தொண்டர்களுக்கு வழிகாட்ட நல்ல பாதையில நடக்கிறவன் தான் தலைவன். எப்ப பாரு நல்ல போதையிலேயே நடக்கிறவன் தலைவன் இல்ல. இதுல பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் விஜயகாந்த் சொல்றாரு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் இந்த தேர்தல். யாரு தர்மம் யாரு அதர்மம்? தர்மம் எனக்குமே தனியா நின்று ஜெயிக்கும், அதர்மம் தான் ஆள் சேர்த்துக்கிட்டு வந்து தோக்கும். எல்லா பக்கமும் பேரம் பேசி விலை போகாத வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஆதரவு இல்லாதவங்க அனாதாசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா? பல்லு இல்லாதவங்க பஞ்சு மிட்டாய் காசப்படலாம், பட்டாணிகள்லாம் ஆசைப்படுது. 1924 திருக்குவளையில ஒரு கோயிலுக்கு சொந்தமான கூரை குடிசையில வாழ்ந்த முத்துவேலர் மகன் தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு சென்னையில கோபாலபுரத்துல கோபுரம் மாதிரி வீடு கட்டி கருணாநிதியா வாழ்றது எப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? முதல் மனைவி மூகாமுத்து அம்மாக்கு மாதம் மாதம் வெறும் 5 ரூபாய் மணியாண்டர் அனுப்பிச்ச கருணாநிதி இன்னைக்கு கனிமொழி அம்மா பேர்ல மட்டுமே 50 கோடி சொத்து வச்சிருக்கிறது எப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஸ்டாலின் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்றாரா, என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னு. நானும் ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சது 14 வயசுல. ஒரு சலூன்ல வச்சுதான் இளைஞரை ஆரம்பிச்சதா சொல்லுவார். அதே சலூன்ல அவர் 14 வயசுல இருந்து வேலை பார்த்திருந்தா கூட 6 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்க முடியாது. இப்ப